கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52:6. இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? வாக்குத்தத்தங்கள்லாம் தேவன் நம்மோடு கூட பேசும்போது, நம்மை தேற்றும்படியாய் கர்த்தர் நம்மோடு பேசும்போது அதை ஆமேன் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். ரெண்டாவது சொல்றாரு, இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். மூணாவது, இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இங்கே இருக்கிறேன். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தம்மை அறிந்து கொள்ளும்படி செய்கிறார். தேவனை பற்றின இந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கும்படி தேவன் விரும்புகிறார். முதல்ல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள், சோர்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, தேவனுடைய நாமத்தை, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். அதனால்தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவைகள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். இப்போ கவனிங்க, ஏன் நாம் கர்த்தரை அறிய வேண்டும்? ஏன் நம்ம கர்த்தரை அறியணும் அப்படின்னா, இப்போ நாம் இந்த உலகத்தில் அநேக உறவுகளை, அநேக நண்பர்களை நாம் சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதில் நம்ம பார்த்தோம்னாக்கா, எப்பா உனக்காக ஒருத்தர் இதை செஞ்சுருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்கிற வச்சிங்களேன், அந்த பேரை சொன்னதுமே ஆமாம் அவர் என்ன செஞ்சிருவாருப்பா, ஏன் அப்படி நம்ம அந்த வார்த்தையை சொல்கிறோன்னா, அவர் யார் என்பதை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். ஆமேனா? நல்லா கவனிச்சுக்கணும். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சில சோர்வுகள், சில நெருக்கங்கள், சில போராட்டங்கள்லாம் வரும்போது நம்ம ஏன் உடைந்து போகிறோம் என்றால், கர்த்தர் மேலே நமக்குள்ள ஒரு சில தடுமாற்றங்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய கர்த்தர் யார் என்பதை அறியாமல் இருக்கிறோம். நல்லா கவனிங்க, நம்முடைய கர்த்தர் யார் என்பதை அறியாமல் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் யார் என்பதை, அவர் நாமம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, அவரே நமக்கு வெளிப்பட வேண்டும். ஆமென். இதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தரே தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். கர்த்தரே தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கணும். இதுதான் இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற மாபெரும் வாக்குத்தத்தமே. என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். அல்லேலூயா. என் ஜனங்கள் என் நாமத்தை என்ன செய்வாங்க? அறிவார்கள். அவர் யார்? அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிவார்கள். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ எலெக்ஷன் வருதுன்னு வச்சுங்களேன், நிறைய கட்சிங்க என்ன செய்யும்னா தங்களை வெளிப்படுத்தி காண்பிப்பாங்க. குறைஞ்சது ஒவ்வொரு எலெக்ஷனில், ஒவ்வொரு இல்லை சிஎம் எலெக்ஷனே வச்சுக்கங்களேன், அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா தங்களை வெளிப்படுத்துவாங்க. நமக்கு தெரியும், ஆமாம் இந்த கட்சி இவர் இவர் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவர், இவர் வேஸ்ட், இவர் எதுவும் செய்ய மாட்டார், சரி இவருக்கு பண்ணலாமே, எல்லாமே நம்முடைய அந்த அவங்கள பற்றின அந்த கேரக்டர் அது வெளிப்பட்டால் தான் நம்ம என்ன செய்வோம்னா நம்ம செயல்படுவோம். அதே போல் இன்றைக்கு நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தரை நாம் அறிந்திருந்தால்தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளால் முன்னேற முடியும். அப்போது நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால், அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தினால் மட்டுமே அவரை அறிந்து கொள்ள முடியும். நான் மறுபடியும் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லுகிற மாபெரும் வாக்குத்தத்தம், என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். கர்த்தருடைய நாமம் எப்பேற்பட்டது, எவ்வளவு உயர்ந்தது, எனக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை செய்யும் என்பதை அவர்கள் அறிவார்கள்.
இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். அல்லேலூயா. அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேறும், என்னை பலப்படுத்தும். இதை சொல்லுகிறவர் நான் தான் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிவார்கள். இதை சொல்லிட்டு இதனுடைய கான்செப்ட் என்ன, என் நாமத்தை அறிகிறதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்க இருக்கிறாரு? 24 மணி நேரமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் பக்கத்திலே இருக்கணும். ஆமெனா? இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம். நம்ம செய்கிற அந்த காரியத்தில் சக்சஸ் ஆகிறது இல்லை. ஐயோ, ஏன் கர்த்தர் என்னை கைவிட்டாரா அப்படின்னு போய் அந்த நேரத்தில் போய் நம்ம உட்காந்து யோசிக்கிறோம். நம்ம கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் இங்கே இருக்கிறேன். God is there. அவர் அங்கே இருக்கிறாரு. என் கர்த்தர் என் பக்கத்தில் இருந்தாரு, என் வலது பக்கத்தில் அவர் நிழலாய் இருந்தாரு என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்ம பக்கத்திலே இருந்து எல்லா காரியத்தையும் ஜெயத்தோடு கூட வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். நான் சொல்றதை புரிந்து கொள்ள முடிகிறதா? அப்படின்னா கர்த்தர் நான் இங்கே தாமா இருக்கிறேன், உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன், சகோதரனே சகோதரியே உன் பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன். அப்போ நான் என்ன செய்யணும்னாக்கா, ஆண்டவரே நீங்க இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர் அல்லவா. இப்போ நிறைய பிரச்சனைகளை நான் சந்திக்கிறேன். அநேகர் ஜபத்துக்காக வரும்போது எனக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கும். இப்படியெல்லாம் லைஃப்பில் பிரச்சனைகள்லாம் இருக்குதா, இப்படியெல்லாம் இவங்க அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களா, அது மிகுந்த எனக்கு மனசு கொஞ்சம் உடைக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என் கர்த்தர் எங்கே இருக்கிறார், இந்த காரியத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, இந்த காரியத்தை என் கர்த்தர் என் பக்கத்திலிருந்து இது எப்படி ஜெயம் எடுக்கிறார் என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். சொல்றது புரியுதா? நான் இவ்வளவு போராட்டத்தோடு இருக்கிறேன், ஆனால் என் கர்த்தர் என் பக்கத்தில் இந்த போராட்டத்தை எப்படி முடிக்கிறார் என்பதை நான் அறியாதிருக்கிறேன். இப்போ அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் என்னை அறிவார்கள். ஆமென். அவர்களுக்கு நான் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருக்கிறேன், எப்படி அவர்களோடு கூட இருந்து எல்லா காரியத்தை செய்து முடிக்கிறவர் என்பதை அவர்கள் அறிவார்கள். அவங்க அறிந்து கொள்ளுவாங்க. அந்த அறிவு தான் அவருடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில தான் கர்த்தர் மகிமைப்படுகிறார். அப்போ கர்த்தரை நாம் அறிந்து கொள்வோமே ஆனால், அவர் யார் என்பதை நம்ம புரிந்து கொள்வோமே ஆனால், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு, இதோ நான் எங்கே தான் இருக்கிறேன், இந்த காரியத்தெல்லாம் உனக்கு வாய்க்க செய்யும்படி உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன், நீ போடுகிற அத்தனை திட்டத்தினுடைய காரியத்தையும் வாய்க்கும்படி நான் அங்கே தான் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமுக்கு அந்த தன்னுடைய எலியாசரை கர்த்தர் அனுப்பும்போது, ஆபிரகாம் அனுப்பும்போது அவர் என்ன சொல்லுவார்? என் தேவனுடைய தூதனானவர், ஆண்டவரே என் எஜமானுடைய ஆபிரகாமின் தேவனே, நீங்கள் எனக்கு முன்னாடி போங்கப்பா, நீங்கள் அங்கே இருங்கப்பா. ஆமேனா? இந்த பெண் பார்க்க போகிறேன், என் கர்த்தாவே நீங்கள் கூட இருங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவரே என்னுடைய பிஸ்னஸ் வாய்க்கணும், அல்லது என்னுடைய உடல் சுகத்துக்காக நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகிறேன், அல்லது என் பிள்ளைகளுடைய காரியத்துக்காக நான் போகிறேன், நீங்கள் அங்கே இருங்கப்பா. ஆமென். அந்த இடத்துல உங்கள் சித்தத்தின்படி நீங்கள் அங்கே செய்யுங்கப்பா அப்படின்ற அந்த ஒரு அறிவு நமக்கு வேணும். அப்படின்னா அவர் யார் என்பதை நாம் நல்லா அறியணும். அப்போ நம்ம அவர் அறிவதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நீதிமொழிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை வாசிங்களேன். அவர் நம்ம அறிவதற்கு நமக்கு என்ன தேவை? நீதிமொழிகள் புத்தகம் 2ஆவது அதிகாரத்தில் அதில் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழி 2:5 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னது என்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். தேவனை அறிகிற அந்த அறிவை நீ கண்டு அடைவாய். நீ காண்ப, உன் கண்கள் பார்க்கும், இதோ நான் இங்க தான் இருக்கிறேன். கவனிங்க, என் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் தான் செய்கிறார். இதை என் கண்கள் பார்க்கணும். என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறியணும். அப்ப நான் அறியணும்னா அவருக்கு பயப்படுற பயம், அவருடைய கேரக்டர், அவர் யார் என்பதை நான் அறிந்தால்
அவர் என் பக்கத்திலே இருப்பார். ஆமேனா, என் காரியங்கள் எல்லாம் வாய்க்கை செய்வார். அதனால தான் சில வேளைகளில் கர்த்தருடைய வார்த்தையை உட்காந்து நல்லா கேளுங்க, அல்லது நல்லா வேதத்தை வாசிங்க. அவர் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றோம். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னது என்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். என் ஜனங்கள் என்னை அறிந்து கொள்வாங்க. என் ஜனங்கள், நல்லா கவனிக்க, என் ஜனங்களுக்கு நான் எப்படிப்பட்ட நன்மைகளை அவர்களோடு பக்கத்திலிருந்து நான் செய்கிறேன். ஆண்டவரே, இதை நீங்கள் செய்யுங்கப்பா. ஏன் நம்முடைய காரியம் வாய்க்கிறது இல்லை? ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க நிறைய பேர், டாக்டர் நம்பிக்கின்னு போவாங்க, அல்லது பண தேவையோடு இருப்பாங்க, அந்த மனுஷனுக்கு கொடுத்துருவாங்க நம்பிக்கின்னு போவாங்க. அவர் எப்படி எனக்காக செய்கிறவர் என்பதை நமக்கு அந்த உணர்வு இல்லை. சரி, என்ன பண்ணுறது ஆண்டவரே? இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் என்னை அறிந்து கொள்வார்கள். ஆமென். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலையும் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்து நம்மை மன ரம்மியமாய் வாழ வைக்க அவரால் மட்டும்தான் முடியும். ஆனால் என்ன பண்ணுறது இல்லைன்னா அவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கறது இல்லை. அவர் செயல்படுவதற்கு நாம் என்ன பண்ணுறது இல்லை, இடம் கொடுக்கறது இல்லை. இதோ நான் இங்கே இருக்கிறேன், நான் இங்கே தான் இருக்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன். சில வேளைகளை நம்ம எவ்வளவு சொன்னாலும் கர்த்தரை கொஞ்சம் அறிஞ்சிக்குங்களேன். எனக்கு கொஞ்சம் வேதனையாகவே இருக்கும். இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட தீர்வை கொண்டு வருகிறார், அவர் நீங்கள் அறிஞ்சிக்குங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேரெல்லாம் முடியல. அவங்களுக்கு சக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள பற்றின விஷயங்களையே பேசுகிறாங்க. அது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆண்டவரே, இதுக்கு என்ன தீர்வு ஆண்டவரே? அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் ஜனங்கள் என்னை அறிவார்கள். ஆமென். அவரை நம்ம அறிந்து கொள்ளும் போது நமக்கு என்ன நடக்கும், இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம அவர் அறிந்து கொண்டோம்னா எந்த சூழ்நிலையிலும் நம்ம அவரை நம்பிடுவோம். ஏன்னா அவர் எனக்கு நன்மைகளை செய்கிற தேவன், எனக்காக எல்லாவற்றையும் செய்ய அவரால் மட்டும்தான் கூடும். அவரே என் நம்பிக்கை. முதல்ல நம்ம அவர் அறியும் போது, அவரை நம்ம கண்டு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, சங்கீதம் 9:10 எடுத்து வாசிங்களேன். முதலாவது நமக்கு என்ன நடக்குது? சங்கீதம் 9:10. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். கவனிங்க, முதல்ல நம்ம யாரை அறியணும்? கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணணும்? அறியணும். அவருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள வரணும். அவர் யார் என்பதை நம்ம அறியணும். அப்படி அறிஞ்சிட்டோம்னா அவரை நம்ம கண்டு அடைகிறோம். அவரை பற்றின அந்த அறிவை நாம் அடைகிறோம். அப்படி நம்ம அறியும் போது கர்த்தர் நமக்கு என்ன செய்யறதில்லைன்னா கைவிடுறதில்லை. எந்த சூழ்நிலையிலுமே நம்ம அவரை நம்பிடுவோம். முதலாவது நம் கர்த்தரை அறிந்து கொண்டோமே ஆனால், அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டோமே ஆனால், எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய இருதயம் நம்பிக்கையோடே இருக்கும். முதலாவது நமக்கு என்ன 3 காரியத்தை நான் சொல்கிறேன். கர்த்தரை நம்ம அறிந்து கொள்ளும் போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலுமே அவருடைய நாமத்தை அறிந்து அவரையே நம்பியிருப்போம். என் கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அவரையே நாம் நம்பியிருப்போம். நம்முடைய மனம் பதறாது, திடமனதாக இருக்கும். கர்த்தரையே நம்பியிருக்கும். நிச்சயமாய் இந்த இடத்துல நான் இங்கே தான் இருக்கிறேன் என்பதை அவருடைய மனது அறிந்திருக்கும். நீங்கள் வீட்டில் நான் இருங்க, அல்லது வெளியில் இருக்கிற வேலையாக இருக்கட்டும், அல்லது வேற எங்கேயாவது ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அங்கே தான் என் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். நான் சொல்கிறது புரியுதா? அங்கே தான் என் கர்த்தர் இருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கும். கர்த்தர் நம்ம எப்போதும் சூழ்ந்திருக்கிறவர். 2வது காரியம் என்ன அப்படின்னா, 36:10 வாசிங்க. சங்கீதம் 36:10. முதலாவது அவரை நம்பிடுவோம். ஆமேனா. அவர் அறிஞ்சிட்டோம்னா, அவர் யார் என்பதை நம்ம அறிந்திருப்போமே ஆனால், எல்லா சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தரையே நம்பி இருப்போம். 2வது காரியம் என்ன காரியம் என்றால், 36:10 வாசிக்கும் போது, உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும். ஆமென்.
இதை நல்லா கவனிங்க, கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. கர்த்தரை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அவர் யார் என்பதை அவர் யாருன்னு இப்போ நான் சொல்கிறேன், கவனிங்க. கர்த்தர் யார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அப்படி நாம் அறிந்து கொள்ளும் போது நாம் எல்லா சூழ்நிலையிலுமே கர்த்தரை என்ன பண்ணிடுவோம்? நம்பிடுவோம். கவனிக்கிறியா? எல்லாம் கவனி. எல்லா சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணுவோம்? யார் மேல் நம்பிக்கை வைப்போம்? என் கர்த்தர் எனக்கு செய்வாருப்பா. ஆமேனா? ஏன் அப்படின்னா அவர் யார் என்பதை நம்ம அறியணும். அவர் யார்? இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். அவர் யார்? அவர் அறிந்து கொண்டால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அவரையே நம்பியிருப்பேன். அவரை நம்பிட்டோம் அப்படின்னா அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். சொல்லுங்க, அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அவர் அதாவது உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும். முதலாவது அவரை அறிந்து கொள்ளும் போது எல்லா சூழ்நிலையும் நான் அவரையே நம்புவேன். என் மனசு உடையும் போதெல்லாம், அல்லது கண்ணீரோடு நிற்கும் போதெல்லாம், அல்லது என்ன செய்வதென்று தெரியாது இருக்கிற போதெல்லாம் என்ன பண்ணுவேன்? அவரையே நம்பிடுவேன். அவரை நம்பும் போது அவருடைய கிருபையினால் நம்மை காக்கிறார். அவர் கிருபையினால் காக்கிறார். அந்த கிருபை நமக்கு என்ன செய்யும்? மூணாவது நமக்கு என்ன செய்யும்னா, 91வது சங்கீதத்தில் 14வது வசனத்தை வாசிங்களேன். 91ஆம் சங்கீதம் 14 வாசிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். மூணாவதாக கர்த்தர் நம்மளை எங்க வைக்கிறாரு? உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைக்கிறார். எப்போ? என் ஜனங்கள் என் நாமத்தை அறிந்து கொள்ளுவார்கள், இதை சொல்லுகிறவர் நான் தான் என்பதை அறிந்து கொள்வார்கள், இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்று அறிந்து கொள்வார்கள். இது பயங்கரம். அப்படியே ஒரு 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 பேரொளி நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு பேரொளி வருகிறது. இது கர்த்தர் தான் நமக்கு செய்யணும். அவர்தான் நமக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கணும். நீங்க எல்லாம் எப்பவுமே ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு உங்களை வெளிப்படுத்தி கொடுங்க ஏசப்பா. உங்களை நான் அறியணும் ஆண்டவரே, உங்களை நான் அறியணும் ஆண்டவரே, நீங்க யார் என்பதை நான் புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. இப்போ நம்ம எல்லாருமே, இப்போ சொன்னேன், எல்லாருமே ஒருத்தரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரை பற்றியும் கேரக்டர் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க, நம்மளோடு கூட பழகிறவங்க, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கேரக்டரையும் புரிஞ்சு தான் நம்ம என்ன செய்வோம்? அவங்க மேலே நம்பிக்கை வைப்போம். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ தேவன் யார் என்பதை நம்ம அறியணும். அவர் நாமம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்பதான் நாம் அவரை நம்ம அறிந்து கொண்டோமே ஆனால், என் வாழ்க்கையின் நம்பிக்கை நீரே, எனக்காகத்தான் இருக்கிறீர், என்னை உயர்த்துவீர். அந்த நம்பிக்கை நம்ம மேல் வரும்போது கிருபையை நமக்கு தேவன் பூரணமாய் பொழிந்தருள பண்ணுகிறார், கிருபை பாராட்டுகிறார். அந்த கிருபை வந்துருச்சுனாவே நம்மை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைக்கிறார். ஆமேனா? இப்போ கவனிங்க, இதை நான் ப்ராக்டிக்கலாக இப்போ நான் சொல்கிறேன். இப்போ சாமுவேல் என்கின்ற அந்த சின்ன பிள்ளை தேவனுடைய இப்போ கூடாரம், தேவனுடைய உடன்படிக்கை பற்றி தேவ சமூகம் சீலோவில் இருக்கிறது. இப்போ அங்கே ஆசாரியராக ஏலி இருக்கிறார். ஆசாரியன் என்றாலே தேவனை அறிந்தவர்கள், தேவனை அறிஞ்சிருக்கணும். ஆசாரியர்களுக்கு இந்த உலகத்தில் பங்கு கிடையாது. இந்த உலகத்தில் ஆண்டவர் சீட்டு போட்டு பங்கிட்டு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே இந்த ஆசாரியர்களுக்கு மட்டும் பங்கு இல்லை. நான் தான் அவர்களுடைய பங்கு, நான் தான் அவருடைய பங்கு. அது பயங்கரமான ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த லேவி கோத்திரத்துக்கு, ஆசாரிய கோத்திரத்துக்கு கொடுத்திருந்தார். அப்போ தேவன் என்ன விரும்பினார் அப்படின்னா, இந்த ஆசாரியர்கள் என்னை அறிஞ்சிருக்கணும், இவர்கள் என் ஜனங்கள். இந்த ஆசாரியர்கள் என்னை அறிந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னை அறியும்படி அவர்கள் போதிக்க வேண்டும். நான் சொல்றது புரியுதா? ஆசாரியர்கள் என்னை அறிஞ்சு, நான் யார் என்பதை, என் நாமம் என்னது என்பதை இவர்கள் அறிந்து, என்னை அறிந்து, இவர்கள் இந்த உலகத்தில் பங்கு பெற்றிருக்கிற, இந்த தேசத்தை சுதந்திரித்திருக்கிற என் ஜனமாகி இஸ்ரவேல் ஜனத்துக்கு என்னை இவர்கள் அறிவிக்க வேண்டும். அப்போ அந்த ஜனங்களும் என்னை அறியணும், என் நாமம் எப்படிப்பட்டது என்பதை அறிய வேண்டும். அதை அறிந்து
அவர்கள் என்னிடத்துல வருவாங்கனாக்கா அவங்க என்னையே நம்புவாங்க. ஆமேனா? என்னையே நம்பி இருக்கிற அவங்க மேல என்னுடைய கிருபை என்னன்னு பாராட்டி அருளுவேன். என் ஜனங்களை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். என் கிருபை அவங்க மேல வந்துச்சுனாவே அவங்க உயர்ந்துருவாங்க. ஆமேனா? எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒரு உயர்வு வேணுங்க. சில வேளைகளில் நம்ம குடும்பத்திலேயே நம்மளை சீப்பாக பார்ப்பாங்க. உண்மையா இல்லையா? நம்முடைய குடும்பத்திலேயே நம்மளை ஒதுக்குவாங்க. சில 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 சூழ்நிலை அப்படி அமையும். நான் இப்போ அதை தான் சொல்ல வரேன். சில சூழ்நிலை அதுக்கேற்ற மாதிரி அமையும். நமக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு நம்மளை ஒதுக்கி வைப்பாங்க. உனக்கு தெரியாத தூரம் போ அப்படின்னுவாங்க. அந்த ஒரு உயர்வு நமக்கு இல்லாமல் இருக்க அந்த ஸ்டேஜில் நமக்கு அப்படியே மனசு வலிக்கும். நம்மளை என்னடா இது நம்மளை எல்லாரும் வெறுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரிலாம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நான் அங்கே தான் உன் பக்கத்தில் இருக்கிறேன்றத நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா உணரதில்லை. கர்த்தர் நம்ம பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். நான் பேசுறது ரொம்ப ப்ராக்டிக்கல். எல்லா இடத்துலையுமே நம்ம ஒதுக்கப்பட்டு ஒரு உயர்வு இல்லாமல் நம்ம நெருக்கப்பட்டு வேதனைப்பட்டு இருப்போம். ஆனால் தேவன் யார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஏலி அங்கே இருக்கிறார். சாமுவேல் என்கின்ற பிள்ளையாண்டான் அங்கே தேவனுடைய அந்த ஆலயத்தில், ஆசரிப்பு கூடாரத்தில், தேவ சமூகத்தில் அவர் என்ன செய்கிறார்னா அங்கே பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது சாமுவேல் அங்கே பணிவிடை செய்தார் அப்படின்னு சொல்லி. சாமுவேல் அங்கே என்ன செய்தாரா? பணிவிடை செய்தார். ஏலி கர்த்தருடைய பார்வைக்கு பயங்கர பொல்லாதவனாய் இருந்தார். ஏலி அங்கே ஆசாரியர் இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் ஒரு பயங்கரமான பொல்லாதவராக ஏலி காணப்படுகிறார். கர்த்தருக்கு அங்கே பிரச்சனை ஏலி தான். அதுக்கு என்ன ரீசன் பார்க்கலாம், கவனிங்களேன். இதை மட்டும் நம்ம பார்த்து நம்ம போயிடலாம். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தேவ சமூகத்தில் பணிவிடை செய்கிற சாமுவேலை கர்த்தர் கூப்பிடுகிறார். சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு 2 வார்த்தை. எப்பவுமே நம்முடைய ஆண்டவர் உறுதியாய் எதையும் செய்கிற தேவன். ஆமென். சும்மா இல்லை, உறுதியாய் செய்கிறவர். அவருடைய உறுதி எது என்றால் ஸ்ட்ராங் எதுன்னா 2 முறை எந்த ஒரு கதை ஸ்ட்ராங்காக கூப்பிடு 2 முறை செய்வார். கர்த்தர் 1 தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே. ஆமெனா? நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியம். ஏனென்றால் சும்மா மனுஷர்களை போல கர்த்தரை மாறுகிறவர் அல்ல. இது சும்மா கூப்பிட்டேன், நான் சும்மா தான் இதை செஞ்சேன், சும்மா ஏதோ பண்ணேன் அப்படி அல்ல. கர்த்தர் உறுதியானவர். ஆமென். நம்முடைய அழைப்பு உறுதியானது. இப்போ சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு தான் கர்த்தர் கூப்பிட்டுருக்காரு. எப்பவுமே நீங்க கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை ஸ்ட்ராங்கா எடுங்க. 1 தரம் விளம்பினாலே அது உறுதியானது என்பதை நம்புங்கள். ஆமென். அந்த வாக்குத்தத்தம் உறுதியானது. என் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உறுதியானது. என்னை அழைத்திருக்கிற அழைப்பு உறுதி. இதை சங்கீதக்காரர் நல்லா புரிஞ்சுக்கினார். கர்த்தர் என்னை 1 தரம் விளம்பினார், நான் 2 தரம் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங்கா விருத்த சேதனம் உள்ள அவருடைய செவி. என் கர்த்தர் சொன்னதுதான். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் என்னை அறிவார்கள். அல்லேலூயா. இவ்வளவு காலம் நீ அவர் யாருன்னு அறியாம அவருக்கு நீ இடம் கொடுக்காம இருந்த. ஆனா இன்னைக்கு கர்த்தர் என் ஜனங்கள் என்னை அறிவார்கள், நான் யார் என்று அறிந்து கொள்வார்கள். இப்போ கர்த்தர் சாமுவேலை கூப்பிடும்போது இந்த சாமுவேல் ஓடி போயிட்டு, ஐயா கூப்பிட்டீங்களா? யார? ஏலி கிட்ட. ஏலிக்கு ஏறக்குறைய பார்த்தினா 90+ இல்லையா வயசு அவருக்கு. வயசான தள்ளாடுற அந்த கிழமை, அந்த பிள்ளை ஓடி போயிட்டு, ஐயா என்னை கூப்பிட்டீரா? இன்னைக்கு வீட்டில் பெத்தவங்க கூப்பிட்டாவே போ வரேன், ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு வல்கரான ஒரு பதில் வருது, மனசெல்லாம் உடைக்கக்கூடிய பதில். ஆனால் அந்த சாமுவேலுக்கு எப்படி இந்த மனத்தாழ்மை கிடைச்சது? அந்த ஒரு ஒவ்வொரு ரொம்ப ஏஜ்டு பீப்புள் அந்த ஏலி. ஆனாலும் சாமுவேல் போயிட்டு வணக்கமாய் போயிட்டு, ஐயா என்னை கூப்பிட்டீங்களா? இல்லைப்பா நான் உன்னை கூப்பிடல. மறுபடியும் போய் படுத்துக்க. மறுபடியும் படுத்துக்கிறாரு. மறுபடியும் சாமுவேலே சாமுவேலே. மறுபடியும் ஓடி போய் சோர்வில்லாம, ஐயா என்னை கூப்பிட்டீங்களா? இப்போ சாமுவேல் நினைக்கலாம், இவர் என்ன நம்மளை கிண்டல் அடிக்கிறாரா, என்னை கூப்பிடலன்னு சொல்றாரா? ஆனால் இவர் நல்லா சத்தம் கேட்குறாரு. இவர் என்ன கூப்பிட்டு என்னை கிண்டல் அடிக்கிறார் அப்படிலாம் நினைக்கல. தம்மை தாமே விட்டு கொடுக்கிற ஒரு அனுபவம் இந்த சாமுவேலுக்குள்ள இருந்திருக்கிற சின்ன பிள்ளைக்கு.
அதே போல மறுபடியும் கூப்பிடும்போது மூன்றாவது முறையாக அந்த வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேலின் புத்தகத்துல ரொம்ப முக்கியமான சத்தியம் இது. 3வது அதிகாரம், 1 சாமுவேலின் புத்தகம் 3வது அதிகாரம், 3வது அதிகாரத்துல எங்கிருந்து வாசிங்க தெரியுமா? 4ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரோ என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்ப போய் படுத்துக்கொள் என்றான். நல்லா கவனிங்க, நான் உன்னை கூப்பிடல, நீ திரும்ப போய் படுத்துக்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி சாமுவேல் என்ன பண்றாரு? சாமுவேல் போயிட்டு படுத்துக் கொள்கிறார். மறுபடியும் வாசிங்க. மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். நல்லா கவனிக்கணும், சாமுவேலே அப்படின்னு கூப்பிடல, ஆக்சுவலா எப்படி கூப்பிட்டுருக்காரு? சாமுவேலே சாமுவேலே. ஆமேனா? சொல்லுங்க போல, சாமுவேலே சாமுவேலே. இப்போ ஏலிக்கு என்ன வயசுன்றீங்க? 98 வயசு, 90+ இல்லையா? 98 வயசு ஏலிக்கு. ஆக்சுவலா எப்படி கூப்பிட்டுருக்காருன்னா சாமுவேலே சாமுவேலே. தேவன் எப்பொழுதுமே அவருடைய சத்தியம், தேவன் சத்தியபரன். தேவன் எப்படிப்பட்டவர்? சத்தியம். சத்தியம் எப்படிப்பட்டதுன்னா ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. சாமுவேலே சாமுவேலே என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். அந்த வசனத்தை வாசிக்க போல எப்படி கூப்பிடுவார் தேவன்? 62ஆம் சங்கீதம் 11. தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன். நல்லா கவனிக்கணும், தேவன் ஒரு தரம் பேசுவார். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை எப்படி எடுக்கணும்னா ஸ்ட்ராங்கா, உறுதியா. ஏன்னா 2 பேருடைய சாட்சியினாலே காரியங்கள் வாய்க்கப்படும். ஆமேனா? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? 2 சாட்சிகளினாலே, 2 சாட்சி கொடுத்தாலே அந்த சாட்சி உண்மை என்று விளங்கும். அப்போ தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா உண்மையானது, சத்தியமானது. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்ட்ராங்கானது, உறுதியானது, நித்தியமானது, நிலையானது. அப்ப தேவன் எப்படி அழைப்பார் என்றால் உறுதியாய்த்தான் நம்மை அழைப்பார். அதில் மாற்றம் இல்லை. வல்லமை தேவனுடையது என்பதே. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்கிறார். இந்த 2 தரம் கேட்கிற இந்த அனுபவம் தான் என் ஜனங்கள் என்னை அறிந்திருக்கிறார்கள், என் ஜனங்கள் என்னை அறிவார்கள். நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன், நான் இங்க தான் இருக்கிறேன், என் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார் என்கின்ற அந்த அனுபவம், என் ஜனங்கள் என்கின்ற இந்த அனுபவம் 2 தரம் கேட்டிருக்கிறேன். 2 தரம் என்பது உறுதியை காண்பிக்கிறது, சத்தியத்தை காண்பிக்கிறது. கர்த்தருடைய அழைப்பில் சத்தியம் இருக்கிறது. இப்போ சாமுவேலை கர்த்தர் கூப்பிட்ட போது சாமுவேல் கர்த்தரை அறியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசியேன். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்ப போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். நல்லா கவனி, சாமுவேல் கர்த்தரை இன்னும், இதான் ரொம்ப முக்கியம், சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். சாமுவேலுக்கு கர்த்தர்னா யாருன்னு தெரியல. கர்த்தரை அறியவில்லை என்றால் என்ன அர்த்தம்னா, கர்த்தர் யார் என்கின்ற அவருடைய கேரக்டர், சொல்ல போனா அவருடைய மனம். தேவன் தம்முடைய மனதை அறிய விரும்புகிறார். நாம் அவருடைய மனதை அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். உனக்காய் என்னுடைய மனதில் நான் நியமித்திருக்கிற காரியங்களை நீ அறிந்து கொள் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம எல்லாரும் மேலும் இருக்கக்கூடிய ஒரு தேவனுடைய எண்ணம் என்னவென்றால், நான் யார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இங்க சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியவில்லை. ஆனால் சாமுவேல் என்ன செய்திருந்தார் என்றால், அன்னால் கொண்டு வந்து விட்டதும் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 2:11. பின்பு எல்கானா ராமாவில் தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். கர்த்தருக்கு என்ன செய்து கொண்டிருந்தான்? நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு இந்த சாமுவேல் பணிவிடை செய்து கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தரை அறியவில்லை. என்னன்னு அறியல? இப்போ 3வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க மறுபடியும். கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து.
நல்லா கவனிங்களேன், இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயங்கரமான ஒரு பிராக்டிக்கல் லைஃப் இங்கே இருக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சாமுவேல் அதாவது ஏலி கர்த்தர் பேசுகிற தேவன், அவர் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைக்கிறவர், ஒவ்வொரு மனிதனுக்கும் தம்மை வெளிப்படுத்துகிறவர், ஒவ்வொரு இஸ்ரவேலர்களும் தம்முடைய ஜனங்களும் தம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை இந்த ஏலி அறிந்திருக்கிறார். ஏலி அறிந்திருக்கிறார். ஆனால் ஏலியால தேவனை அறிகிற அறிவுக்கு தம்மை ஒப்பு கொடுக்க முடியவில்லை. எப்படி? நல்லா கவனிங்க. ஏலி சாமுவேல் என்கின்ற இந்த பிள்ளையாண்டனை கர்த்தர் கூப்பிடுகிறார் என்பதை அறிந்து ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். வாசிங்க. சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டா அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து, எல்லாம் கவனிங்க, இது பயங்கரம் இல்லையா? பரலோகத்திலிருந்து அவர் சாமுவேலே அப்படின்னு கூப்பிட்டா கூட அந்த சத்தம் சாமுவேலுக்கு கேட்கும். நான் மறுபடியும் சொல்றேன், நான் இங்க தான் இருக்கிறேன், இதோ நான் இங்க இருக்கிறேன். அவர் வந்து முன் போல வந்து அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல 4வது முறையும் வந்து நிற்கிறார். 3 முறை ஆல்ரெடி கூப்பிட்டுட்டாரு. இது பயங்கரம் இல்லையா? கர்த்தர் நம்மை கூப்பிடுகிறார். நாம் ஜெபம் பண்ணும் போது நமக்கு முன்பதாக அவர் நிற்கிறார், அவர் வருகிறார். நாம் ஜெபிக்கிற வேளையிலே, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற வேளையிலே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே அவர் வந்து, இதோ இங்கே இருக்கிறேன், behold I am there, நான் இங்க இருக்கிறேன். இதுதான் நாம் தேவனை அறிகிற அந்த அறிவினுடைய பெரிய நோக்கம். இப்போது ஏலி ஒரு பெரிய காரியத்தை, ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார் இந்த சாமுவேலுக்கு. என்ன தெரியுமா? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லிடுப்பா ஒரு வார்த்தைய. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அடியேன் அப்படின்னு சொன்னா என்னது? அடியேன் அப்படின்னா என்னது? நம்ம நல்லா புரிஞ்சுனா, கர்த்தாவே சொல்லும் அடிமை கேட்கிறேன். அங்க நம்மளை எப்படி மொழிபெயர்த்திருக்கணும் தெரியுமா? கர்த்தாவே சொல்லும் என்னது? யார் கேட்கிறேன்? அடிமை கேட்கிறேன். என் தேவன் யார் என்றால் அவர் என் எஜமானன். சாமுவேல் யாருக்கு பணிவிடை செய்தான்? நல்ல கவனிங்க. அந்த 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்தோம். என்ன வாசித்தோம்? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருக்கு பணிவிடை. யாருக்கு பணிவிடை? எஜமானனுக்கு. இவர் பணிவிடை என்றால் சாமுவேலுடைய மனநிலை எப்படி இருந்திருக்குதுன்னா, என் கர்த்தர் என் எஜமானன், அவர் எவ்வளோ பெரிய தேவன், என் தேவன் அடோனாய், அவரே சர்வத்துக்கும் ராஜாதி ராஜாவா இருக்கிறவர். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நாம் எல்லாம் என்ன செய்யறோம்னாக்கா, சபையில் இருக்கிறோம். எப்படி செய்யறோம்னா, என்னுடைய மனம் என்ன சொல்லுதோ, என் அறிவு என்ன சொல்லுதோ அப்படிதான் நம்ம என்ன பண்றோம், செஞ்சுட்டு போயிடுறோம். என் கர்த்தருடைய மனம், என் தேவனுடைய சித்தம் என்ன? அவருடைய மனம், அவர் ஒரு அடிமைக்கு தன்னுடைய சுய வேலைகளை செய்வதற்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. ஒரு அடிமைக்கு பார்த்தீங்கன்னா, விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு அடிமைக்கு தன்னுடைய சுய வேலைகளை, தன்னுடைய சொந்த வேலைகளை செய்வது, தன்னுடைய சுய சித்தம் செய்வதற்கு, ஓப்பனா சொல்லணும், ஒரே வார்த்தை சொன்னா, தன்னுடைய சுய சித்தம் செய்வதற்கு, தன்னுடைய நன்மைகளை தேடுவதற்கு அதிகாரம் கிடையாது. அப்போ நாம் எல்லாரும் எப்படி நாம் அறிந்திருக்க வேண்டும் என்றால், என் தேவன் என் எஜமானன், எல்லாம் அவருடையது, அவருடைய நாமத்துக்கு மகிமையாக நான் நிற்கிறேன். அவர் என் எஜமானன். என் ஜனங்கள் என்னை யார் என்று அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் யார் என்று அறிய வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், என் கர்த்தர் என் எஜமானன், அவர் ஜெயம் எடுத்தவர், அவர் என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிறவர், அவர் என்னோடு கூட இருந்து என் காரியங்களை வாய்க்கச் செய்கிறவர், என் எஜமானன் எனக்கு எல்லா விதத்திலும் என்னை படி அளக்கிறவர். ஒரு உண்மையான ஒரு எஜமானன் அந்த அடிமையை ராஜா மாதிரி தான் நடத்துவார் தெரியுமா?
ஒரு உண்மையுள்ள எஜமானன் ஒரு உண்மையுள்ள அடிமையை எப்படி வைப்பார்னா, இந்த அடிமைக்குள்ள இவன் எஜமானன் என்கின்ற அந்த உணர்வு இருக்கும்போது ஒரு உண்மையுள்ள எஜமானன் எப்படி நடத்துவார் என்றால், என் அடிமை, என் ஜனம், என் பிள்ளை என்கின்ற அந்த மனோபாவத்தில் தான் நடத்துவார். அவன் காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்வார். அவனுக்கு தேவையான சாப்பாடு, அவனுக்கு தேவையான துணிமணிகள், அவனுக்கு ஒரு திருமணமும் செஞ்சு வச்சு, ஆமேனா, பிள்ளைகளையும் பெற்றெடுத்து அந்த பிள்ளைகளையும் பராமரித்து, இதுதான் எஜமானன். அந்த அடிமையினுடைய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுகிற ஒரு மகிமை தான் இந்த எஜமானனுடைய காரியங்கள். என் எஜமானன் என்னுடைய எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உடையவர் என்கின்ற அந்த பார்வை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த ஏலிக்கு தெரிந்திருந்தது, எழுத்தின்படியே தெரிந்திருந்தது. சாமுவேல் என்கின்ற பிள்ளையாண்டான் தேவனுக்கு பணிவிடை செய்யும் போது எப்படி செஞ்சாருன்னா, இவர் என் எஜமானன், அந்த ஒரு முழு அர்ப்பணிப்பு, என்னுடைய சுய சித்தம் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை, என்னுடையவைகளை எல்லாம் என் எஜமானன் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. இதுதான் கான்செப்ட். என்னுடையவைகள் எல்லாம் நான் உடைக்கப்பட வேண்டிய தேவையில்லை, என்னுடைய காரியங்களுக்காக நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை, என் எஜமானனுக்காக நான் இருப்பேனே ஆனால் என் எஜமானன் எனக்காக என்னோடு இருக்கிறார். அவ்வளவுதான் காரியம். என் எஜமானனுக்காக நான் இருப்பேனே ஆனால் என் எஜமானை நான் அறிந்து இடத்துல பார்த்தீங்கன்னா ஏபேத் அப்படின்ற அந்த வார்த்தையை எங்க சொல்லியிருப்பார். ஏபேத் என்றால் அடிமை. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், அடிமை கேட்கிறேன், நான் என் எஜமானனுக்காக இருக்கிறேன், என் எஜமானுடைய மகிமைக்காக நான் இருக்கிறேன். இந்த அடிமை என் எஜமானுக்கு பணிவிடை செய்கிறேன். எஜமானுக்கு நான் செய்கிற பணிவிடை என்ன? நான் ஒரு ஆசாரியனாக இருந்து, என் எஜமானுடைய அடிமையாக இருந்து, என் மூலமாய் எல்லாருக்கும் என் எஜமானனை நான் அறிவிக்கிறேன், என் எஜமானுடைய வல்லமையை நான் அறிவிக்கிறேன். என் குடும்பத்தாருக்கு நான் ஒரு ஆசாரியன். அல்லேலூயா. என் குடும்பத்தாருக்கு நான் ஒரு ஆசாரியன். என் குடும்பத்தாருக்கு என் கர்த்தரை என் எஜமானன் என்று நான் அறிவிப்பு கொடுப்பேன். என் சபையாருக்கு நான் ஒரு ஆசாரியன். எல்லாருமே நான் என் கர்த்தருக்கு அடிமையாக நான் வேலை செய்கிறேன். என்னிலிருந்து என் கர்த்தரை வெளிப்படுத்துவேன். நான் வேலை செய்கிற இடத்துல எல்லாம் எங்க போனாலும் அவர் என் எஜமானன், அவருக்கு நான் ஒரு அடிமை என்கின்ற அந்த மனோபாவம், அந்த ஒரு மனத்தாழ்மையின் இருதயம், கர்த்தரை அறிகிற அந்த அறிவு. இப்போ இந்த இடத்துல சாமுவேலுக்கு ஏலி சொல்லி கொடுத்ததுமே, சாமுவேல் முழு மனதோட ஒரு மாபெரும் அர்ப்பணிப்பு, அந்த ஒரு வார்த்தையில கர்த்தருக்கு பதில் கொடுத்த அந்த உத்தரவில், அவருடைய ஜபத்தில், அவருடைய அர்ப்பணிப்பில் அந்த அடிமைத்தனம், ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, நீர் என் எஜமானன், நீர் என்னுடைய அடோனாய், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்கின்ற அந்த ஒரு மாபெரும் வார்த்தை எங்க சொல்லி கொடுக்கிறார். தொடர்ந்து வாசிப்பேன். 10 வசனம், 3:10 வாசிங்க. இப்ப அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று, நல்லா கவனிக்கணும், எங்க வந்து நின்று. இப்ப நம்ம வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், நம்ம பக்கத்துல வந்து நின்று நம்முடைய மனசுல பேசுறாரு. இதெல்லாம் நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய கையில வேதம் இருக்கிறது. கர்த்தர் யார் என்பதை நாம் அறிகிற அந்த அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த வாக்குதத்தங்கள் நம்ம பக்கத்துல நின்று நம்ம வந்து நின்று, என்னுடைய எஜமானுடைய நாமத்தை என் குடும்பத்தில் நான் மகிமைப்படுத்துவேன். இதுதான் முக்கியம். என் நாமம் எவ்வளவு பெரிய உயர்ந்தது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஏனென்றால் என் நாமம் எவ்வளவு பெரிய உயர்ந்தது என்பதை இந்த ஆசாரியன் அறிந்திருக்கிறான். யாரெல்லாம் இயேசு ராஜா உயர்ந்தவர், அவரே சிறந்தவர், எல்லா நாமத்துக்கு மேலான உயர்ந்த நாமம் இயேசுவின் நாமம் என்பதை அறிந்திருக்கிறோமோ, நாம் எல்லாருமே ஆசாரியர்கள். இந்த ஆசாரியர்கள் யாரென்றால் அடோனாய்க்கு அடிமைகள்,
அந்த மகிமையின் கர்த்தருக்கு அடிமைகளாக இருக்கிறோம். அவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். அவர்கள் பக்கத்திலேயே கர்த்தர் இருந்து இந்த அடிமையினுடைய எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க செய்கிறார். என் சாப்பாடு, என்னுடைய ஆகாரம், என்னுடைய துணிமணிகள், என்னுடைய அன்றாட வாழ்க்கை, எனக்கு மனைவி தேவைப்பட்டால் மனைவி, பிள்ளைகளை கொடுத்து பிள்ளைகளை ஆதரித்து எல்லாவற்றையும் ஆதரிக்கிறவர் என் எஜமானன். காரணம், அவரே ஜெயம் எடுத்தவர். நம்ம அந்த அளவுக்கு நம் கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுது பாருங்க, அவர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று, அப்ப 3 முறை எப்படிதான் கூப்பிட்டார் ஆண்டவர்? சாமுவேலே சாமுவேலே. எப்போதுமே நம்முடைய ஆண்டவர் இதை சும்மா செஞ்சேன், உன்னை சும்மா கூப்பிட்டேன், நீ சும்மா அங்கே போய் செய் அப்படியெல்லாம் இல்லை. உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றால் உன்னை எக்கோ கேட்கணும், நம்முடைய காதலை எக்கோ கேட்கணும். அவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் சத்தத்தின் எக்கோ கேட்கணும். அதை அப்படியே உறுதிப்படுத்துவார். நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து விட்டு அவர் அப்படியே உறுதிப்படுத்துவார். பேர் சொல்லி அழைக்கிற தேவன். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். இந்த அடியேன் என்பது என்னது அப்படின்னா, ஆபிரகாமுடைய மார்க்கம். ஆபிரகாமுடைய மார்க்கம் என்ன தெரியுமா? என்ன ஆண்டவரே, அடியேனுக்கு பிள்ளை இல்லையே. ஆண்டவர் வந்து பேசும்போது அந்த இடத்துல ஆபிரகாம் தம்மை ஒரு அடிமையாக, ஆமென் சொல்லுங்களேன். 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். 15:2, ஆதியாகமம் 15:2. அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர்? இந்த இடத்துல அடோனாய், இந்த அடோனாய் என்கின்ற வார்த்தை, என் எஜமானனே அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் ஒரு ஏபேத், நான் ஒரு அடிமை, உங்க நாமத்துக்கு மகிமையாக நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நீர் உயர்ந்தவர், நீரே சர்வத்துக்கும் எஜமானன், நீர் ஜெயங்கொண்டிருக்கிறீர், நீரே ராஜாதி ராஜா, உங்க நாமத்துக்கு நான் சாட்சி. நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு நான் பணிவிடை செய்கிறேன், உங்க நாமத்தை நான் உயர்த்துவேன், நீரே எஜமானன் என்று என் குடும்பத்தாருக்கு நான் என்னை வெளிப்படுத்துவேன். ஏனென்றால் என் குடும்பத்தார் நீர் கொடுத்தவர்கள். ஆமேனா? என் குடும்பத்தார் எல்லாம் நீங்க கொடுத்தீங்க, என் சபையாரெல்லாம் நீங்க கொடுத்தீங்க. உங்க ஜனம், உங்க ஜனத்துக்கு உங்களை நான் அறிவிப்பேன். காரணம், நீர் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அமேனா? அமேனா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீர் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீர் அடோனாய், நீர் என் எஜமானன், சர்வத்துக்கும் எஜமானன், சர்வமும் உம்முடையது. இதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த அறிவை, இந்த உமது நாமத்தின் மகிமையை என் குடும்பத்தாருக்கு, என் சபையாருக்கு, நான் எங்கே எல்லாம் போய் நிற்கிறேனோ அங்கே எல்லாம் உங்க நாமத்தை நான் அவர்களுக்கு அறிவிப்பேன். நான் உமக்கு பணிவிடை செய்கிறேன். ஆமென். அவர் நாமம் எல்லாருடைய இருதயத்திலையும் அவர் துதிக்கப்பட வேண்டும். அப்போ இந்த சாமுவேல் என்ன பண்றார்னா, சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்னதுமே அந்த இடத்துல தான் சாமுவேலுக்கு ஒரு மாபெரும் அர்ப்பணிப்பு. ஓகே, அடிமை என்பதை இந்த ஏலி சொல்லி கொடுக்கிறார். ஏலிக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது நம்முடைய ஆண்டவர் யாருன்னு. ஏன்னா ஆபிரகாமுடைய சந்ததியில் தான் எல்லாருமே வந்தாங்க. அடியேனுக்கு பிள்ளை இல்லையே அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து யூதர்களுக்கு நல்லாவே தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டுகிட்ட அடோனாய் அப்படின்னு சொல்லி தான் போய் நிற்பாங்க. ஆனால் ஏலியால முழு மனதோட என்ன பண்ண முடியலன்னா, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு மனதில்லை. ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க. இப்போ சாமுவேலுடைய பிள்ளைகளை கூட பார்த்தீங்கன்னா, சாமுவேல் வந்து நியாயாதிபதியில் நிறுத்துறாரு. ஆனால் சாமுவேலுடைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பரிதானம் வாங்கிக்கிட்டு தான் நியாயம் இருக்கிறாங்க. ஏலியினுடைய பிள்ளைகள் கூட பார்த்தீங்கன்னாக்கா பொல்லாதெல்லாம் இருக்கிறாங்க. 2 பேருக்கு வித்தியாசம் இல்லை. அப்படி இருந்தும் கர்த்தர் சாமுவேலை ஏன் உயர்த்தினார், ஏலியை ஏன் ஆண்டவர் பகைத்தார் அப்படின்னு சொன்னா, ஏலிக்கு என்ன நடந்துச்சுன்னா, நான் ஒரு அடிமை, எனக்கு தேவையான அத்தனையும் நீர் என்னை உமது நாமத்தை நான் உயர்த்துகிறேன், உமது ஜனங்களுக்கு மத்தியில் என் மூலமாய் உமது நாமத்தை நான் உயர்த்துகிறேன், நீர் என்னை பராமரிக்கிறீர், நீர் என்னை ஆதரிக்கிறீர், நீர் என்னை போஷிக்கிறீர் என்கின்ற அந்த ஒரு உணர்வுல ஏலியால ஒப்பு கொடுக்க முடியல. இப்போ 2ஆம் அதிகாரத்தில் 29 வாசிங்களேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க ஏலியை பத்தி.
என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகி இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். இப்ப இங்க ஏலி கிட்ட இருந்த ஒரு பயங்கரமான ஒரு மாய்மாலம், ஒரு வஞ்சகம் என்ன அப்படின்னா, இவங்க பிள்ளைங்களுக்கு இவர் என்ன பண்ணாருன்னா, இவங்க பிள்ளைங்க வந்து பொல்லாதவர்களாய் கர்த்தருக்கு இடுகிற பலிகளில காணிக்கைகள்லாம் திருடி பலாத்காரமாய் போய் அந்த மாம்சத்தெல்லாம் பட்சித்து இவங்க என்ன பண்றாங்க, நல்லா சாப்பிட்டு கொழுக்கிறானுங்க. அங்கே தேவாலயத்தில் வரக்கூடிய பெண்களோடு கூட தவறான காரியத்தெல்லாம் செய்கிறாங்க, லட்சியான காலை செய்கிறாங்க. இதையெல்லாம் ஏலி பார்த்துட்டு போய்டே இதெல்லாம் செய்யாதீங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஏலியினுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருந்துச்சுன்னாக்கா, கர்த்தரின் எஜமானன் அவர்தான் இந்த அடிமையை போஷிக்கிறார் அப்படின்னு இல்லாமல் இந்த என் பிள்ளைங்க நல்லா தான் கொடுக்குறானுங்க சாப்பிட்றதுக்குன்ற மனம் ஏலிக்குள்ள இருந்துச்சு. நீ என்னை பார்க்கிலும் உன் பிள்ளைங்களை ஏண்டா வந்து நீ கனப்படுத்துற, அதுதான் இங்க பாயிண்டை கொண்டு வரார். ஏலியினுடைய குடும்பத்தின் மேல சாபம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, ஏலியினுடைய மனம் தன்னை ஒரு அடிமை, அவர் என் அடோனாய், அவர் என் எஜமானன் என்கின்ற மனம் ஏலிக்கு இல்லை. இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வரோம், ஆனால் நம்ம என்ன பண்ணுறது இல்லைடானாக்கா, உண்மையிலேயே அவர் என் எஜமானன், என் குடும்பத்தில் நான் என் தேவனால் கொடுக்கப்பட்ட அவருடைய ஜனங்களாகிய என் குடும்பத்தாருக்கு நான் பணிவிடை செய்து அவரை நான் மகிமைப்படுத்துவேன், அவர் என்னை பராமரிப்பார், அவர் என்னை போஷிப்பார், அவர் என் இருதய வாஞ்சியை நிறைவேற்றுவார் என்கின்ற அந்த ஒப்பு கொடுத்தல் இன்னைக்கு நிறைய பேருக்கு சபையில் இல்லை. நான் சில பேருக்கு அவங்களுடைய பலவீனங்கள்லாம் சொல்லி ஒப்பு கொடுங்கன்னு சொன்னால் அவங்களால முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அது சொல்லுவேன், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை இருக்குது, நீங்கள் அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வைக்காதீங்க, கர்த்தரை உங்கள் எஜமானனாக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி ஒப்பு கொடுக்குதுன்னு தெரியல. அதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், என் ஜனங்கள் என்னை அறிவார்கள். ஆமென் சொல்லுங்களேன், என் ஜனங்களை அறிவார்கள். நீ என்னை பார்க்கல உன் குமாரரை மதிக்கிறடா. ஏன் அவங்க போயிட்டு பலாத்காரமாக, இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க, இந்த ஏலின் குமார்களை போயிட்டு பலாத்காரமாய் அந்த பலி செலுத்துறதுக்கு முன்னாடியே, கொழுப்பை தகனிக்கிறதுக்கு முன்னாடியே மாம்சத்தெல்லாம் திருடின்னு போயிட்டு அவங்க அப்பாவுக்கும் ஒரு பங்கு கொடுக்குறானுங்க போல் இருக்குது. இந்த ஏலி என்ன பண்ணிட்டாருன்னா, என் கர்த்தர் கொடுக்குறாரு, என் கர்த்தருக்கு நான் ஒரு அடிமை. சும்மா வெளி தோற்றத்தின்படி நல்ல பக்தி வேஷம், ஆசாரியன்தான் பக்தி வேஷம், ஆனால் என் கர்த்தர் என்னை போஷிக்கிறார், என் பக்கத்திலேயே நான் இங்க இருக்கிறேன், எனக்கு சாப்பாடு தேவை, என் பக்கத்துல இருந்து என் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார், எனக்கு துணிமணி தேவை, அப்புறம் எனக்கு வாடுறதுக்கு தேவை அடிப்படை வசதிகள் தேவை, எல்லாமே என் பக்கத்துல இதோ நான் இங்க இருக்கிறேன் என்பதை இந்த ஏலி அறியவில்லை. புரிஞ்சு போச்சா? இன்னைக்கு ஏன் நமக்கு மனசெல்லாம் உடஞ்சி சபை வீட்டுக்குள்ள சண்டை மற்றக்குள்ள ஏன் பிரச்சனை வருதுன்னா, இந்த ஒப்பு கொடுத்தல் இல்லை நமக்குள்ள. அதுக்கு தான் கர்த்தர் சொல்றார், அதுக்கு என்ன காரணம், அவர் யார் என்பதை அறியவில்லை, அவர் என் எஜமானன், அவர் தான் என் அடோனாய். ஆமென் சொல்லுங்களேன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் அவரே. ஆமென் சொல்லுங்களேன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் அவரே. சர்வத்தையும் சிருஷ்டித்த என் கர்த்தர் எனக்கு எஜமானனா இருக்கிறார், நான் அவருடைய அடிமையா இருக்கிறேன். அப்போ நீ கொழுக்க பண்ணும்படிக்கு, டே ஏலி, என் பலியெல்லாம் எடுத்து நீ கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் நீ யாரை நம்புற, உன் பிள்ளைங்களை நம்புற. சொல்ல போனா ஏலி தன்னை நம்புறான். அவன் என் பிள்ளை இல்லை, எனக்கு நல்லா கொடுப்பான். எப்படா கொடுப்பான் ஏலி? எப்படி கொடுப்பான் ஏலி? எப்படி பலாத்காரமாய் தேவனை துக்கப்படுத்தி தேவனுடைய அந்த அன்பை புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் இந்த ஏலி இருக்கிறார். ஆனால் சாமுவேல் தேவனுடைய அந்த பணிவிடையை எப்படி செய்தார் என்றால், ஒரு அடிமையை போல என் கர்த்தர் என் எஜமானன், என் கர்த்தரின் எஜமானன், எல்லா சூழ்நிலையிலும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் அவரே கர்த்தர், அவரே தேவன் என்று சொல்லி என்னிலிருந்து நான் அவரை வெளிப்படுத்தி அவருக்கு நான் பணிவிடை செய்வேன், அவர் என்னை பராமரிப்பார். ஆமேனா? அப்போ இந்த இடத்துல சாமுவேல் கர்த்தரை அறிந்ததும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து விட்டார். ஆமேனா? அடிமை என்கின்ற அந்த நல்லா கவனிங்க, நம்ம அவர் அறிந்து கொண்டோமேனால் நமக்கு என்ன வந்துடும்?
முதல்ல நம்பிக்கை. என்ன பார்த்தோம்? சங்கீதம் 9:10 அவர் மேல் நமக்கு நம்பிக்கை வந்துடும். அவரை நம்பிட்டோம்னா சங்கீதம் 36:10 அவருடைய கிருபை நம்ம மேல வந்துடும். அவருடைய கிருபை நம்ம மேல வந்துருச்சுன்னா அவர் என்ன செய்வார்? நம்மை சங்கீதம் 91:14 உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஏனென்றால் நான் அவருடைய அடிமையாக, அவரின் எஜமானனாக அவர் நாமத்தை நான் உயர்த்துகிறேன், அவர் என்னை உயர்த்துவார். ஆமென். இப்போ சாமுவேலுக்கு முதலாவது இங்க என்ன வந்துச்சு? 10 3:10 நம்பிக்கை வந்துருச்சு. ஆமென். சாமுவேலுக்கு என்ன வந்துருச்சு? நம்பிக்கை வந்துருச்சு. நான் அவருடைய அடிமை, அவர் என் எஜமானன். இது வந்ததுமே என்ன வந்துச்சுன்னா, இந்த சாமுவேலுக்கு முழு நம்பிக்கை வந்ததுமே சாமுவேல் மேல கர்த்தருடைய கிருபை மகிமையா இறங்குச்சு. 3ஆம் அதிகாரம் 19 வாசிக்கலாம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இதாங்க கிருபை. அல்லேலூயா. கிருபை உள்ளவங்க மட்டும்தான் என் கர்த்தர் என்னோடு கூடவே இருக்கிறார், என் எஜமானன் என் கூடவே இருக்கிறார், அவரை நான் உயர்த்துகிறேன், அவர் என்னை உயர்த்தும்படிக்கு என் பக்கத்திலே இருக்கிறார். அவர் என்ன பெருசா உயர்த்த போறாரு? அவர் சித்தம் செய்வதற்கு. ஆமேனா? இதான் கிருபை. ஆமென். நீ கர்த்தர் யார் என்பதை அறிந்திருப்பாயானால், அதுதான் நீ கர்த்தர் யார் என்பதை நீ அறியணும். அவர் என் எஜமானன், அவர் அறிந்திருப்பது உண்மையானால் அவர் மேல உனக்கு பரிபூர்ண நம்பிக்கை வந்துவிடும். அந்த நம்பிக்கை உனக்குள்ளே வந்துவிடுமேயானால் அவருடைய கிருபை உன் மேல அவர் பாராட்டி அருளுவார். இந்த சாமுவேல் கூடவே கர்த்தர் இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. ஆமென். அப்புறம் எப்படி உயர்த்தாரு பாருங்களேன். 3வது எப்படி உயர்த்தாரு பாருங்களேன். வாசி. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள சகல இஸ்ரவேலுக்குள்ளும் விளங்கினது. நல்லா கவனிங்க. தான் முதல் பெயர்சபா வரைக்கும் இந்த சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, இந்த சாமுவேல் கர்த்தருடைய அடிமை, இந்த சாமுவேல் கர்த்தரை அறிந்திருக்கிறார். கர்த்தரை பற்றின ரகசியங்கள் எல்லாம் இந்த சாமுவேலுக்கு தெரிகிறது. ஏனென்றால் தேவன் ஆவியா இருக்கிறார், ஆனால் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இந்த சாமுவேலுக்கு கர்த்தருடைய ரகசியங்கள், கர்த்தருடைய மனது, அதுதான் முக்கியம். கர்த்தருடைய மனம், கர்த்தருடைய சித்தம் இன்னது என்பதை இந்த சாமுவேல் அறிந்திருக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, நீங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறீர்கள் என்று உங்கள் குடும்பத்தாருக்கு தெரிந்திருக்குதா? சும்மா எதுக்கத்தால கண்ணை கசிக்க உட்காந்துங்கிற, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்கன்னு ஏன் நீ சொல்ற? அதுக்கு என்ன காரணம்னாக்கா, நீ ஒரு தீர்க்கதரிசியாக நீ விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தீர்க்கதரிசினா என்னங்க? கர்த்தருடைய சித்தத்தை அறிந்தவன், கர்த்தருடைய மனதை அறிந்தவன், கர்த்தருடைய சித்தம் என்னது என்பதை அறிந்த அடிமை. அவர் என் எஜமானன், அவர் என் எஜமானன், அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், என் கர்த்தர் சர்வ வல்லவர் என்பதை இந்த சாமுவேல் அறிந்திருந்தபடியால் இந்த சாமுவேலை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார் கர்த்தர். தான் முதல் பெயர்சபா வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களுக்குமே இந்த சாமுவேலோட கூட, இந்த சாமுவேல் பக்கத்திலேயே, இந்த சாமுவேல் எங்க இருக்கிறாரோ அங்கே பக்கத்துல அவருடைய எஜமானன் இருக்கிறார் என்பதை அந்த முழு இஸ்ரவேலும் அறிந்திருந்தது. 21ஆம் வசனம் சொல்றாரு பாருங்களேன். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்பட. இந்த உலகத்திலேயே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்துல எல்லாம் பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தையினாலே நமக்கு வெளிப்படுத்துவார் பாருங்க. அவரை அறிந்து கொள்ளும்படிக்கு நமக்கு கிருபை பாராட்டுவார் பாருங்க. அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன இல்லையா? கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அப்பனா யார் இது? வார்த்தையினாலே வெளிப்படுத்தினார்னா யார் இது? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமேனா? நம்முடைய கர்த்தர், நம்முடைய யெகோவா, நம்முடைய யெஷுவா தேவன், அவர்தான் தேவாதி தேவன், அவர்தான் நம்முடைய எஜமானன். இந்த சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இந்த அடிமைக்கு எஜமானன்
சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் இந்த சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார். அதனால சாமுவேலுக்கு நல்லா என்ன படிச்சு, தான் முதல் பெயர்சபா வரைக்கும் சாமுவேலை கண்டாலே ஒரு நடுக்கம், ஒரு பயம். இந்த சாமுவேலோட கர்த்தர் இருக்கிறார். பெத்லகேமுக்கு போறாரு சாமுவேலு, அங்க இருக்கிற மூப்பர்ல நடுக்கத்தோடே ஓடி வருகிறார். சாமுவேல் வராருப்பா, எல்லாருக்குள்ள ஒரு நடுக்கம். காரணம், இந்த சாமுவேலோடு கூட இதோ இங்கே இருக்கிறேன், இதோ இங்கே இருக்கிறேன், கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு? ஆமேனா? அப்ப என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து என் எஜமானன், அல்லேலூயா. அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், அவருக்கு நான் பணிவிடை செய்கிற அடிமை. ஆமேன். அவரை நான் வெளிப்படுத்துவேன், எல்லா சூழ்நிலையிலும் எனக்குள்ளிருந்து அவரை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி அவரை நீங்கள் அறிவீர்களே ஆனால், அவரை நீங்கள் அறிவீர்களே ஆனால், அவர் உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை உயர்த்த, உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க அவர் வல்லமை உடையவர். எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நம்மை அழகு பார்க்கிற நம்முடைய எஜமானன். ஆமேனா? ஒரு நல்ல எஜமானன் ஒரு நல்ல அடிமைக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தை கொடுத்து பராமரிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அந்த அளவுக்கு நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி எல்லா சூழ்நிலை அவரையே நம்பியிருப்புமே ஆனால் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய இரக்கம் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நம்மை பாதுகாக்கும். ஆமேனா? இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்க. வேதத்தை நல்லா வாசிங்க, அவருடைய வார்த்தையை நல்லா வாசிங்க. 2 முறையானது அவருடைய சத்தம், 2 முறையானது. 2 முறை என் காதில் தொனிக்கிறது. அந்த மகிமையான கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே ஜீவித்திருக்கிறது, எனக்குள்ளே ஜீவனாய் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில நிறைவேறும். என் கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் என்கின்ற அந்த ரகசியத்தை உணர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. எல்லாரும் முழங்கால் படிட்டு அன்பின் ஆண்டவரே, என்னை உயர்த்துகிறவரே,